Hello friends, இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா Oneplus ஓட N100 இந்த ஸ்மார்ட் போனோட அன்பாக்சிங் வீடியோ தான் फ्रेंड्स பார்க்க போறோம். நம்ம ஏற்கனவே Oneplus Nord N10 இந்த ஸ்மார்ட் போனோட அன்பாக்சிங் வீடியோ பண்ணியிருக்கோம். அதுக்கான வீடியோ லிங்க் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. வேணும்ங்கறவங்க அந்த வீடியோ போய் பாத்துக்கோங்க. சரி இப்போ வாங்க இந்த ஸ்மார்ட் போனை நம்ம அன்பாக்ஸ் பண்ணலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க உடனே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல வர பெல் சிம்பிள் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் இந்த மாதிரி சுவாரஸ்யமான வீடியோவை நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சரி இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இந்த வேரியன்ட் பாத்தீங்கன்னா குளோபல் வேரியன்ட் தான். சரி வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்தியாவுக்கு இந்த ஸ்மார்ட் போனை எடுத்துட்டு வராங்களா இல்லையான்னு. ஓகே, இதை பத்தி நம்ம வீடியோக்குள்ள பேசலாம். ஃபர்ஸ்ட் இந்த ஸ்மார்ட் போனை நம்ம அன்பாக்ஸ் பண்ணிடலாம். இதுதான் Oneplus Nord N100 ஓட பாக்ஸ். இப்போ நம்ம இந்த பாக்ஸ்ல இருக்க பிளாஸ்டிக் ராப்பர்லாம் ரிமூவ் பண்ணிட்டு இந்த பாக்ஸ் ஓபன் பண்ணிடுவோம். பாக்ஸ் ஓப்பன் பண்ணே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே OnePlusன்னு எழுதி பிளாக் கலரில் ஒரு சின்ன பாக்ஸ் இருக்குது. இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் சிம் வச்சுக்கிற டூல் இருக்குது. திறந்து உள்ள வேறு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா குவிக் ஷார்ட் கேட், கொஞ்சம் பேப்பர் ஒர்க்ஸ் அண்ட் டாக்குமெண்டேஷன்ஸ் இருக்குது. அடுத்தது பாக்ஸில் வேறு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா Oneplus Nord N100 ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது. இப்போதைக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் நம்ம சைடில் வச்சுருவோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சார்ஜிங் அடாப்டர் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா 18 வாட்க்கான சார்ஜிங் அடாப்டர். அண்ட் கடைசியாக பார்த்தீங்கன்னா OnePlus ஸ்டைலில் ரெட் கலரில் சார்ஜிங் கேபிள் கொடுத்துருக்காங்க. USB to Type-C சார்ஜிங் கேபிள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாக்ஸில் இருக்குது. இப்போ நம்ம அந்த ஃபோனுக்கு வருவோம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஃபோனில் இருந்து ப்ரொடெக்டிவ் ராப்பர் ஸ்டிக்கர்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடுவோம். இப்போ நம்ம இந்த ஃபோனோட ஃபிசிக்கல் ஓவர்வியூ பார்த்துருவோம். ஃபோனோட ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா பவர் லாக், அன்லாக் பட்டன் இருக்குது. ஃபோனோட மேலே பார்த்தீங்கன்னா செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் இருக்குது. ஃபோனோட லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா வால்யூம் அப் அண்ட் பட்டன் இருக்குது. அதுக்கு மேலே சிம் ஸ்லாட் தராங்க. இங்கே பார்த்தீங்கன்னா டெடிகேட்டட் மைக்ரோசிம் கார்டு ஸ்லாட் தராங்க. அப்படியே ஃபோனோட கீழே பார்த்தீங்கன்னா 3.5 ஹெட்ஃபோன் ஜாக் இருக்குது. பிரைமரி மைக்ரோஃபோன், Type-C சார்ஜிங் போர்ட் அண்ட் ஸ்பீக்கர்கள் இருக்குது. இப்போ நம்ம இந்த ஃபோனோட டிசைன் அண்ட் பில் குவாலிட்டி பார்த்துருவோம். இங்கே டிசைன்னு பார்த்தீங்கன்னா நல்லா மேட் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. சில்கி டிசைனில் இருக்குது. நல்லா அந்த பேட்டர்ன்ஸ்லாம் நல்லா ரிஃப்ளெக்ட் ஆகுது. இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலன்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இங்கே பில்டின் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் பேக், பிளாஸ்டிக் ஃப்ரேம். இப்போ நம்ம இந்த ஃபோனோட முன்னாடி பார்த்துருவோம். இங்கே டிஸ்பிளேன்னு பார்த்தீங்கன்னா 6.52 இன்ச்சஸ்க்கான ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் IPS LCD டிஸ்பிளே தராங்க. இங்கே ரெஃப்ரெஷ் ரேட் பார்த்தீங்கன்னா 90 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் தராங்க. பிக்சல் ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா 720x1600 பிக்சல் ரெசல்யூஷன். ஆஸ்பெக்ட் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 20:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோ. டிஸ்பிளேக்கு ப்ரொடெக்ஷன் பார்த்தீங்கன்னா கார்னிங் குலாக்ல 3 ப்ரொடெக்ஷன். இங்கே டிஸ்பிளேயோட டிசைன்னு பார்த்தீங்கன்னா பஞ்சுவல் டிசைனில் டிஸ்பிளே தந்திருக்காங்க. செல்ஃபி கேமரான்னு பார்த்தீங்கன்னா 8 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி கேமரா தராங்க. f2.1 அப்பச்சரில் தராங்க. வீடியோ ரெக்கார்டிங்ஸ்னு பார்த்தீங்கன்னா செல்ஃபி கேமராக்கு நீங்கள் 1080p வரைக்கும் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த ஃபோனோட பின்னாடி பார்த்துருவோம். இங்கே கேமராஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் கேமரா செட்டப் தராங்க. 13 மெகாபிக்சல் மெயின் கேமரா f2.2 அப்பச்சரில். அடுத்தது பார்த்தீங்கன்னா 2 மெகாபிக்சல் மேக்ரோ கேமரா f2.4 அப்பச்சரில். 2 மெகாபிக்சல் டெப்த் சென்சார் f2.4 அப்பச்சரில். வீடியோ ரெக்கார்டிங்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் 1080p வரைக்கும் வீடியோ எடுத்துக்கலாம். அப்படியே இந்த கேமராஸ் கீழே பார்த்தீங்கன்னா ரியர் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இருக்குது. அது கீழே பார்த்தீங்கன்னா OnePlusோட சிம்பிள் இருக்குது. இந்த ஃபோனோட பேட்டரின்னு பார்த்தீங்கன்னா 5000 mAh பேட்டரி தராங்க. 18 வாட்க்கான சார்ஜிங் சப்போர்ட்டோட 18 வாட் சார்ஜிங் அடாப்டர் பாக்ஸ்லேயே இருக்குது. அதை யூஸ் பண்ணி நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த ஃபோனோட OS அண்ட் ப்ராசஸர் டீட்டெயில்ஸை பற்றி பார்த்துருவோம். OSன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் OS 10.5 தராங்க. இது பார்த்தீங்கன்னா Android 10 மேலே ரன் ஆகுது. ப்ராசஸர்னு பார்த்தீங்கன்னா Snapdragon 460 ப்ராசஸர் தராங்க. இது பார்த்தீங்கன்னா 11 nm டெக்னாலஜியில் ரன் ஆகுது. GPUன்னு பார்த்தீங்கன்னா Adreno 610க்கான ஒரு GPU தராங்க. இந்த ஃபோனோட ஸ்டோரேஜ் டைப்னு பார்த்தீங்கன்னா UFS 2.1 ஸ்டோரேஜ் டைப். இந்த ஃபோனோட சென்சார்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஃபேஸ் அன்லாக் சென்சார் இருக்குது. ரியர் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இருக்குது. 2 சென்சாருமே இங்கே அவைலபிளாக இருக்குது. இந்த ஃபோனோட வெயிட்னு பார்த்தீங்கன்னா 188 கிராம் வெயிட் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்தியாவுக்கு வருதா வரலையான்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். அப்படி வந்துச்சுன்னா என்ன ப்ரைஸுக்கு எடுத்துகிட்டு வருவாங்கன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஒரு எக்ஸ்பெக்டட் ப்ரைஸ் டீட்டெயில் கொடுத்துருக்கேன். வேணுங்கிறவங்க போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. Oneplus Nord N10 5G ஸ்மார்ட் ஃபோனோட அன்பாக்சிங் வீடியோ லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. வேணுங்கிறவங்க அந்த வீடியோ போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் சொல்லுங்கள் இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்தியாவுக்கு வரணுமா வேணாமா, அப்படி வந்தால் எந்த ப்ரைஸுக்கு எடுத்துகிட்டு வரணும், இதெல்லாம் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய சுவாரஸ்யமான வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் சிம்பல் கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.